கதை கேளு கதை கேளு, ராம்லல்லா கதை கேளு, சுவையோடு சுகமாக அவதரித்த கதை கேளு. ராம பரத லக்ஷ்மண சத்ருக்ன கதைய நல்லா கேளு, சங்கு சக்கரம் ஆதிசேஷன் திருமால பாரு. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நான் பூலோகத்தில் அவதரிக்கும் நேரம் வந்துவிட்டது. விஷ்ணுவிற்கு உதவ நானும் அவதரிக்க போகிறேன். இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் மூலம் என் கவலை தீரும் என்று நம்புகிறேன். கவலை வேண்டாம் தசரதா, நிச்சயமாக தீரும். கோசலை, கைகேயி, சுமித்ரை மூவரும் இந்த அமிர்த பாயாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, பல வருடங்களாக குழந்தை வரம் கேட்டு வருகிறோம். கவலைப்படாதே அஞ்சனி, கடவுள் நிச்சயம் நல்வழி காட்டுவார். ராணியர்களே, இவர்கள் பிறப்பில் ஏதாவது ரகசியம் இருக்கிறதா? நன்றாக யோசித்து பாருங்கள். என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள். நாரதரிடம் அப்படி என்ன ரகசியத்தை இவர்கள் மறைக்கிறார்கள்? உங்களுக்கும் தெரிய வேண்டுமா? வாருங்கள், ராம்லல்லா ஜனனம் நாடகம் பார்க்க நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள். செவ்வாய்ப்பேட்டை வாசவி மகிழா சமாஜம் வழங்கும் ராம்லல்லா ஜனனம் ஆன்மீக நாடகம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை வாசவி பவனத்தில் ஏப்ரல் 20 மாலை 6 மணிக்கு. இயக்கம் வீராணம் எஸ் சபரி. தசரதனாக செவ்வாய்ப்பேட்டை வாசவி மகிழா சமாஜம் தலைவர் திருமதி லாவண்யா பிரபு அவர்கள், மகாவிஷ்ணுவாக திருமதி நிர்மலா பத்ரி, ஆதிசேஷனாக திருமதி காயத்ரி சேஷசாயி, பாஞ்சசன்யாவாக திருமதி கீதாஞ்சலி நாககோபால், சக்கரத்தாழ்வாராக திருமதி வித்யா ஸ்ரீதர், சிவபெருமானாக திருமதி வரலட்சுமி பாபு, பார்வதி தேவியாக திருமதி சாந்தி மணி, வசிஷ்டராக திருமதி அகிலாண்டேஸ்வரி வெங்கடேசன், கலைக்கொட்டு முனிவராக திருமதி மீனாட்சி முரளி, முனிவராக திருமதி விமலா ஜெகதீஷ், பூதமாக திருமதி லட்சுமி பாலசுப்ரமணியன், கோசலையாக திருமதி ஜெயஸ்ரீ பாபு, கைகேயாக திருமதி கவிதா மணிகண்டன், சுமித்ராவாக திருமதி மஞ்சுளா பாலாஜி, கேசரியாக திருமதி சுமித்ரா சுரேஷ் பாபு, அஞ்சனாவாக திருமதி லாவண்யா பாலாஜி, வாயு பகவானாக திருமதி சுகன்யா பாலாஜி, லவகுசாவாக துளசி பாலா திவ்ய பிரபா, நாரதராக திருமதி ஜெயலட்சுமி ஜெகதீஷ். அனைவரும் வாருங்கள், திரேதாயுகத்தில் நடந்த ராம்லல்லா ஜனனத்தை நேரில் தரிசிக்கலாம். ஜெய் வாசவி.